பச்சை மலை மீது உன் லீலை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு என்ன ஒரு டிஷ்ஷுனா, அதாவது பால் கொழுக்கட்டை தான் செய்யலாம் ஒரு ஐடியாங்க. சண்டே ஈவினிங் பிள்ளைங்களுக்கு ஏதாவது வித்தியாசமாக செய்யலாம். ஸ்டார் பிராண்டில் அரிசி மாவுன்னு இருக்கும். இது நல்லா இருக்குங்க. மற்ற பிராண்ட் எது கிடைச்சாலும் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது, சாஃப்டாக வருதுங்க. அதனால இதை எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 kg அளவுக்கு எடுத்திருக்கேன். நம்ம பால் கொழுக்கட்டை செய்யறதுக்கு முதல்ல கடாயை காய வச்சாச்சு. அதாவது தண்ணி சுட வைக்கணும். நமக்கு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கடாயை காய வச்சுக்கலாம். நம்ம தேவையான அளவு பிஞ்சு சால்ட், அதாவது கொஞ்சமாக சால்ட் எடுத்துப்போம். ஏன்னா கொஞ்சம் சால்ட்டு போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா நல்லா தண்ணி பாயில் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவை கலந்து நம்ம பிணைஞ்சிக்கணும். அது நம்ம சூடாக பிணைஞ்சிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதனால் சூடாக நல்லா அந்த சூட்லேயே தண்ணியிலே போட்டாச்சு. நான் பிணைஞ்சிட்டு உங்கள்கிட்ட அப்படியே காட்டுறேன். நல்லா ஒரு கலரி விட்டுக்கணும். சுடுதண்ணி போட்டு பிணையிறது தான் இது, அந்த மெத்தடு தான். இதுலேயே நம்ம பூர்ணம் போட்டு கூட பூர்ண கொழுக்கட்டையும் செய்யலாம். என்ன செய்ய போகிறேன்னு தெரியலை. பால் கொழுக்கட்டைன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதற்குள் என்ன ஐடியா ஆகுதுன்னு தெரியலை, பார்க்கலாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சிக்கு அதோடு நம்ம வந்து இதை நல்லா பால் கொழுக்கட்டை மாதிரி அழகாக உருண்டையாக உருட்டிக்கலாம். நல்லா அழகாக வந்துடும். ஒரு பக்கம் நான் தண்ணி வைக்கணும், அதை வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். நம்ம பால் கொழுக்கட்டை செய்ய தண்ணி வச்சுருந்தோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த பக்கம் நம்ம பால் கொழுக்கட்டை உருட்டி வச்சுருக்கோம். இதை நம்ம தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாமா? ஆல்ரெடி நல்லா வெந்தனால இது சட்டுன்னு வெந்துருங்க. இது நல்லா, ஏன்னா நம்ம மாவு வந்து வெந்துருச்சுல்ல, அதனால் இது நல்லா தண்ணியில் கொதித்து ஒரு 2 கொதிலே நல்லா வெந்துடும். ஆல்ரெடி மாவு நமக்கு வெந்ததுனால சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும், காட்டுறேன். நம்ம பால் கொழுக்கட்டை நல்லா வெந்து வருது பாருங்கள், கொதிச்சிருச்சு பாருங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம மாவு வெந்தனால நல்லா டக்குன்னு கொதியில் வெந்துடும். எவ்வளோ அழகாக வந்துச்சு பாருங்கள். இப்போ மாவாக இருந்தால் கூட மாவாக நம்ம வேக வைக்காமல் எடுத்தோன்னா அப்படியே தனித்தனியாக குழன்னு ஆயிடும். இது குழன்னே வராது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அது தண்ணி கண்டென்ஸுக்குமே சூப்பராக அப்படியே நல்லா தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா நம்ம ஒரு 1/2 முடி தேங்காய் இது வைக்க பாருங்கள். இந்த 1/2 முடி தேங்காவை நம்ம பால் எடுத்துக்கலாம். அதோட ஒரு 4-5 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். நம்ம தேங்காவும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பால் எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் வெல்லம் போட்டுக்கலாம். பாருங்கள், ரொம்ப கொலகொலப்பாகாமல் சூப்பராக வெந்துருச்சுப்பாங்க நம்ம கொழுக்கட்டை. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் கொஞ்சமாக எடுத்துப்போம், ஒரு 100 கிராம் அளவுக்கு. இதை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப வெல்லமாக இருந்தால் வெல்லமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கொஞ்சோண்டு நெய் ஊற்றிருக்கோம். அது கூட நம்ம தேங்காய் வறுத்துக்கலாம். கொஞ்சம் பொடியாக நான் சீவி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது பாருங்கள், நம்ம தேங்காய் சீவி வச்சுருக்கோமா, இதை நம்ம நெய்யில் போட்டு நல்லா இறக்கி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா நெய்யிலேயே வறுத்து போட்டால் நல்ல வாசமாக இருக்குங்க. அதனால தான் நல்லா வறுத்துக்கிறோம். நல்லா கொதிக்குது பார்த்தீங்கன்னா, சூப்பராக நம்ம வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வெல்லம் சூப்பராக நல்லா ஒரு இது இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 1 கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கரைஞ்சி இதாகிடட்டும். அது கூடயே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தேங்காய் நல்லா நெய்யில் பெரட்டி வச்சுக்கணும். செம வாசனைங்க, நல்ல வாசனை, அரோமா அவ்வளோ நல்லா இருக்குது. இதை நம்ம அதில் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். ஏன்னா நம்ம சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சிருச்சுன்னா நம்ம இந்த ஸ்டேஜில் தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். அதோட அவ்வளோதாங்க, தேங்காய் பால் போட்டு பால் பணியாரம் மாதிரி நம்மளோட பால் கொழுக்கட்டை செம டேஸ்ட்டாக உருவாயிரும். நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்குலாம் நல்லா கொடுக்கலாம். இப்போ சின்ன 1 வயசு 2 வயசு குழந்தைங்கலேருந்து எல்லாருக்கும் இதை கொடுக்கலாம். எந்த இதுவுமே இருக்காது. நம்ம சுத்தமாக வீட்டில் செய்கிறனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து
1 கப்பு பால், அதாவது தேங்காய் பால் அரை முடி எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நல்லா சர்க்கரை கரைஞ்சிச்சு, இதில் ஊற்றிக்கலாமா? ஊற்றியாச்சு. ஊற்றி கொதி வரக்கூடாது. என்னன்னா ரொம்ப கொதி வந்துடக்கூடாது. லைட்டாக ஒரு கொதி வர ஸ்டேஜில் டப்புன்னு இறக்கி அடுப்பு இறக்கிடணும். ஏன்னா நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் கரைஞ்சிருச்சு. சர்க்கரையிலேருந்து பால்லேருந்து தேங்காய்லேருந்து எல்லாமே நல்லா ஒன்றாயிடுச்சா. இப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். இது கொதி வர்றதுக்குள்ளே நான் காட்டுறேன் உங்ககிட்ட. இதை பார்த்தீங்களா? அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் நம்ம டப்புன்னு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. நான் வந்து பரிமாறும் போது உங்ககிட்ட காட்டுறேன். அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அப்படியே பரிமாறிக்கலாமா? பவுலுக்கு மாற்றிக்கலாம். என் மகள் இல்லை, நானே ஒரே கையில் செய்கிற மாதிரி இருக்கா, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் சூப்பராக இருக்கு நம்மளோட பால் கொழுக்கட்டை. தின்ன ஆசை ருசியான பால் கொழுக்கட்டை யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரிவன். எப்படி இருக்கு நம்மளோட